ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நல்லா மழை வர மாதிரி கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மழை வரப்போகுதுன்னு கொஞ்சம் நேரத்துக்குள்ளார. இது வரைக்கும் நான் வந்து நம்ம காட்டவே இல்லை. இந்த முருங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவில் தெரியுது என்னன்னு தெரியல. நிறைய முருங்கைக்காய் வச்சிருக்கு நம்ம மரத்தில். நம்ம பீக்கங்காய் செடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய் வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறதா, இது மாதிரி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. இங்க பார்த்தீங்களா? அப்படியே காய் வந்து சொத்த வச்சு அப்படி காய் அப்படியே அழுகுற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? காய் வந்து நெறைய வச்சிருக்கேன்னு பார்த்தா, இது மாதிரி ஆகுது. இங்க பாருங்க, இதில கூட அப்படியே லைட்டா இருக்கு. ஆனா இந்த ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லென்த்தா சூப்பரா இருக்கு. நெறைய காய் வச்சிருக்குங்க. ஆனா இப்படி இது மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த காயும் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கு. அதே மாதிரி தான் இதில கூட சின்னதா ஒரு டாட் ஒண்ணு இருக்கு பாருங்க. என்னன்னே தெரியல. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பீக்கங்கா நெறைய வைக்கிது. அதே மாதிரி நெறைய பழுத்து கொட்டுது. இங்க பாருங்க இது மாதிரி அப்படியே காய் அப்படியே வைக்கிது, அப்படியே பழுத்துருது. இதெல்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா லென்த்தா வந்திருக்கு காயி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுரக்கா செடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இதுவும் இந்த மாதிரி வேப்பங்குச்சியிலே தான் வந்து நாங்க வச்சிருக்கோம். சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வரைக்கும் நல்லா கொடி போய் வந்திருக்கு. பந்தல்லாம் போடவே தேவையில்லைங்க. வில்லேஜில வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு வேப்பங்குச்சோ, ஏதோ ஒரு குச்சி இப்படி நட்டு வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க, பந்தல் மாதிரி இவ்வளோ அழகா தொங்குது பார்த்தீங்களா? என்ன இதில வந்து காய் வந்து சொத்த ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பழுத்துருது. இது என்ன ரீசன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ரீசன் எதனால இது வந்து இந்த மாரி பழுத்து கொட்டுதுன்னு இங்க பாருங்க. இது எல்லாமே அப்படியே காய் அப்படியே பழுத்துருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் நல்லா மழை வர மாதிரி சூப்பரா இருக்கு. மழை வர டைமில இது மாதிரி இயற்கையை ரசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிய வந்து நின்னு பார்க்கும்போது இந்த செடி, இதெல்லாம் இந்த காத்துக்கு இது மாதிரி இப்படி லைட்டா ஒரு அசைவு குடுக்கும்போது பார்க்கறதுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கருகும்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மழை வரப்போகுதுன்னு கொஞ்ச நேரத்துக்குள்ளார. இங்க பாருங்க எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க. மேகம் பாருங்க. செம்மையா மழை வரப்போகுது இப்போ. எங்களோட திராட்சை கொடி பாருங்க. ஆ கீழ நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்கு இந்த வேலை இந்த திராட்சை செடிலாம் இதில ஏத்தி வச்சிருக்கீங்க? காயே வைக்காது." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாருங்க நல்லா திராட்சை செடியும் சின்னதா ஒரு குச்சி தான் வச்சோம். அப்படியே ரொம்ப அழகா வந்து வந்திருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா, பந்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொடி வந்து மொல்ல அப்படியே கயிறு கட்டி விட்டு மேலே ஏத்தியிருக்கோம். இப்போ மேலே வந்து எண்டுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து மேலே ஏதாவது பந்தல் போட்டு நம்ம வந்து இந்த திராட்சை செடி வந்து ரெடி பண்ணணும். இது காய் வைக்காதுன்னு திட்டுறாங்க. கட் பண்ணி போடுங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ ஆசையா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை செடிய வளர்த்து வச்சிருக்கோம்.